பிசிக்ஸ்ல இருக்கிற நிறைய ஃபார்முலால இந்த மாதிரியான ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்டை கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் இந்த ப்ரொபோர்ஷன்ஸ் எந்தெந்த ஈக்குவேஷன்ல வருதோ அந்த ஈக்குவேஷன்ல கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் அல்லது லெட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த சிம்பிளுக்கு ஒரு தனி வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த வேல்யூ வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகாது, அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ. அண்ட் அந்த கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நம்மளால அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு சரியான கால்குலேஷனும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ இந்த ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, அண்ட் இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன, அண்ட் இந்த கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூவை எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்க்க போறோம். அண்ட் இந்த கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ ஒரு ஃபிக்ஸ்டான வேல்யூ, இது வந்து எப்பவுமே மாறாது. இதைத்தான் நம்ம எல்லா ஈக்குவேஷனுக்குமே யூஸ் பண்ணணும். அண்ட் எப்படி இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம ஃபார்முலால யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர்ஸ் வந்து அக்யூரேட்டா இருக்கு அப்படின்றதுல தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரொபோர்ஷன்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்னொன்னு இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இது ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம கிட்ட ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு. வேரியபிள்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய வேல்யூஸ். எக்ஸ் ஒய் அப்படின்ற ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அதை சார்ந்து ஒய்யோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதுதான் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ இதை எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் இது ரெண்டுக்குமே ஒரு வேல்யூ கொடுப்போம். இப்போ எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் கேண்டிஸ் அண்ட் ஒய்ன்றது அந்த கேண்டிஸ் உடைய காஸ்ட். இப்போ இங்க இந்த கேண்டிஸ் உடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது அதோடைய விலையுமே அதிகமாகுது. அதே மாதிரி இந்த கேண்டிஸோட எண்ணிக்கை குறையும் போது அதோட விலையும் குறையுது. ஸோ இங்க எக்ஸ் அண்ட் ஒய் இது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு, ஒன்னு சார்ந்து இருக்கு. இதை நம்ம எப்படி டிரைவ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய். இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்க இந்த சிம்பிள் தான் ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன். இப்போ ஒரு கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்ல வேல்யூஸ் கொடுத்துட்டு இந்த சிம்பிளை வச்சு நம்மளால எந்த கால்குலேஷனும் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை நம்ம ஈக்குவல் சைனா மாற்றணும். அப்படி மாற்றணும் அப்படின்னா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்காக இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்டுக்கு லெட்டர் கே அப்படின்ற ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டான லெட்டர்ஸை கான்ஸ்டன்ட்டுக்கான சிம்பிள்ஸா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க இந்த கேவோட வேல்யூ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைட்ல மல்டிபிகேஷன்ல இருக்கிற இந்த ஒய்யை ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைட் கொண்டு போகும்போது அது டிவிஷனா மாறும். ஸோ இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடு இருக்கிற வேரியபிள்ஸை வகுக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் இதனுடைய கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ. இங்க நம்ம இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ல இதனுடைய வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். 10/50 அப்படின்னு வரும். அண்ட் இதனுடைய டிவிஷன் வேல்யூ வந்து 0.2 அப்படின்னு வரும். இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் k உடைய வேல்யூ 0.2 அண்ட் இதுதான் இந்த ஈக்குவேஷனுடைய கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வந்து இந்த ஈக்குவேஷன்ல மாறாம இருக்கும். உதாரணத்துக்கு இதே ஈக்குவேஷன்ல நீங்க மற்ற வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போதும் நம்மளுக்கு 0.2 தான் கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த ஈக்குவேஷன்ல இது கான்ஸ்டன்டான வேல்யூவா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு சைட்ல இருக்கிற வேரியபிளுடைய மதிப்பையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ எக்ஸ் உடைய வேல்யூ 50ன்னு வச்சுப்போம். இங்க கேண்டிஸோட எண்ணிக்கை 50ன்னு இருக்கும்போது அதனுடைய காஸ்ட் வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை இப்போ நம்ம இந்த ஃபார்முலா அண்ட் இந்த கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்க இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 50 அண்ட் கே கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக 0.2 அண்ட் ஒய்யோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க y நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ 0.2 நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு போகும்போது அது டிவிஷனா மாறும். ஸோ இங்க லாஜிக்கா இதோட வேல்யூவும் நம்ம கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணும்போது கிடைச்ச வேல்யூவும் அக்யூரேட்டா இருக்கும். ஸோ இதனால தான் இந்த கான்ஸ்டன்டோடைய வேல்யூ எப்பவுமே மாறாது. அண்ட் இந்த கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சரும் அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன அண்ட் இதனுடைய கான்ஸ்டன்ட்டை எப்படி நம்ம வந்து டிரைவ் பண்றது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனை பார்ப்போம். இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும் இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது. இங்க ரெண்டு வேரியபிள்ஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்மறையா சார்ந்திருக்கும். அதாவது ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு வேல்யூ குறையும். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ் அண்ட் ஒய் என்ற வேல்யூல ஸ்பீட் அண்ட் டைம் வச்சு இப்போ பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டிராவல் பண்றேன் அப்படின்னா என்னால 1 ஹவர்ல அதாவது 60 மினிட்ஸ்ல என்னோட வீட்டுக்கு போயிட முடியும். அதே நான் மணிக்கு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டிராவல் பண்றேன் அப்படின்னா என்னால 30 நிமிஷத்துலயே என்னோட வீட்டுக்கு போயிட முடியும். இங்க பார்த்தாலே தெரியும் நம்மளுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இங்க எக்ஸ் ஒய் அப்படின்ற வேரியபிள்ஸ் ரெண்டுமே எதிர்மறையா சார்ந்திருக்கு. இதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அல்லது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதை நம்ம டெரைவ் பண்ணும்போது எக்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/y அப்படின்னு எழுதணும். எதனால இங்க 1/y அப்படின்னு டிவிஷன்ல எழுதணும்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு சைட்ல இருக்கிற வேரியபிள்ஸையும் நம்ம டிவைட் பண்ணணும்.
ஸோ இந்த இடத்துல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணணும். ஸோ இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல கான்ஸ்டன்டோடைய வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ரெண்டு சைட்ல இருக்க வேல்யூஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 1/y அப்படின்னு டிவிஷன்ல இந்த வேல்யூவை எழுதுறோம். ஓகே, இப்போ நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல பார்த்த மாதிரியே நம்ம இங்க இருக்கிற ப்ரொபோர்ஷன் சைனை ஈக்குவலா மாற்றும் போது இங்க k அப்படின்ற கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்றோம். இந்த இடத்துல x ஈக்குவல் டு k/y அப்படின்னு டிவிஷன்ல எழுதுவோம். இங்க நம்ம கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரைட் சைட்ல டிவிஷன்ல இருக்கிற y லெஃப்ட் சைட்ல போகும்போது மல்டிபிகேஷனா மாறும். ஸோ x இன்டு y அப்படின்னு வரும். ஸோ இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைட்ல இருக்கிற வேரியபிள்ஸையும் மல்டிபிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் அதனுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இங்க எக்ஸ் ஒய்க்கு பதிலாக அந்த வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 3000 வரும். ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷனுடைய கான்ஸ்டன்ட். அண்ட் இந்த கான்ஸ்டன்ட் மாறாது. அண்ட் இந்த கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு சைட்ல இருக்கிற வேரியபிளுடைய வேல்யூவையும் கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு எக்ஸோட வேல்யூ 150 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றத இந்த ஈக்குவேஷன் மூலமா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இப்படி நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பர்ஃபெக்டாவும் அக்யூரேட்டாவும் இருக்கும். ஓகே, இந்த வீடியோல இது வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் பார்த்தோம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்னன்றத டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன, எதனால இந்த இடத்துல இந்த கான்ஸ்டன்ட் யூஸ் பண்றோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இது ரெண்டுத்துலயுமே கான்ஸ்டன்டோட வேல்யூ எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ரெண்டு பக்கத்துல இருக்கிற வேல்யூஸையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் அதனுடைய கான்ஸ்டன்டோட வேல்யூ. அண்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ரெண்டு பக்கத்துல இருக்கிற வேல்யூஸையும் மல்டிபிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் அதனுடைய கான்ஸ்டன்டோட வேல்யூ. இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த சேம் கான்செப்ட் தான் பிசிக்ஸ்ல இருக்கிற ஃபார்முலாஸ்லயும் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாமே எக்ஸ் அண்ட் ஒய் இது ரெண்டத்தோட வேல்யூவும் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால தான் அதனுடைய கான்ஸ்டன்டோட வேல்யூவை நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. இதே ஒரு வேளை இந்த ரெண்டு வேரியபிள்ஸ்ல ஏதாவது ஒரு வேல்யூ நம்மளுக்கு தெரியல அப்படின்னா எப்படி நம்மளால இந்த கான்ஸ்டன்டோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும்? உதாரணத்துக்கு கிராவிட்டியோட ஃபார்முலாவை எடுத்துப்போம். இதுல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் F உடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாத பட்சத்துல எப்படி இந்த ஃபார்முலால இந்த கான்ஸ்டன்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி பிசிக்ஸ்ல இருக்கிற எல்லா ஈக்குவேஷன்ஸ்லயுமே அதனுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூவை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல், டிஃபைன்ட் அண்ட் மேத்தமெட்டிக்கல் மூலமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு கிராவிட்டியோட ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஹென்ரி கேவண்டிஷ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இதுக்காக ஒரு செட்டப் ஒன்று உருவாக்கி அண்ட் அதுல எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி ரெண்டு சைட்ல இருக்கிற வேரியபிள்ஸ் உடைய வேல்யூஸை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் அதனோட கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூவை டிஃபைன் பண்ணிருக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிராவிட்டி ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா இதுல டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ரெண்டுமே இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இந்த ஈக்குவேஷனுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிபிகேஷன் அண்ட் டிவிஷன் இது ரெண்டுமே பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோட எண்டிங்ல நான் ஒரு கொஸ்டின் ஒன்று ஆட் பண்றேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதோடைய ஆன்சரை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.